ஐநா துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனை நிலா ஏத்துக்கிறதுக்கு இப்ப சோழனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க சோழனுக்கும் காயத்ரிக்கும் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி வச்சு காயத்ரி வாயாலேயே இனிமேல் சோழன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நிலா பேசுகிறாங்க. அப்பாடா அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறதுக்குள்ள பார்த்தா நிலாவுக்கு மதிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. இங்க மதிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அண்ணி தானே, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோனை கட் பண்றாங்க. அப்புறமும் பார்த்தா மதிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. சரி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா நிலா ஃபோனை கட் பண்ணிட்டு காயத்ரிகிட்ட பேசிட்டு சரி பல்லவா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிலாவும் பல்லவனும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கையில மறுபடியும் பார்த்தா நிலாவுக்கு ஃபோன் வருது. அண்ணி என்ன 2-3 தடவை கால் பண்றாங்க, அண்ணி எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி பல்லவனும் சொல்லவும் சரிடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ஃபோனை அட்டன் பண்றாங்க. ஃபோனை அட்டன் பண்ணதுமே மதி பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ணி 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 அழுகுறீங்களா? அண்ணி ஏன் அண்ணி அழுகுறீங்க? பல்லவா வண்டி ஓரமா நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் பல்லவனு பார்த்தா வண்டி ஓரமா நிப்பாட்டிறாரு. அண்ணி அண்ணி என்னன்னு சொல்லிட்டு அழுங்க, நீ எதுக்கு நீ அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் நிலா நிலா மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி மதி சொல்லுவோம். மாமா அப்பாக்கு என்ன அண்ணி, அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நிலா அப்படியே பதறாங்க. நிலா மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக், நிலா ஐசியூல இருக்காரு, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு, நிலா நீ கொஞ்சம் சீக்கிரம் பரப்பிட்டீங்க வாயா அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும் என்ன நீ சொல்றீங்க, என்ன ஆச்சு, அப்பாவுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா கதறவும் தெரியல நிலா, நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம், அத்தை ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க, மாமா ஐசியூவில் வச்சுருக்காங்க, ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காருன்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டைம் 2 hours 3 hours அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு நிலா, தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும் அண்ணி நான் வரேன், நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா சொல்லவும் என்ன நீ என்ன ஆச்சு, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும் நிலா பார்த்தா ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சுறாங்க. அண்ணி 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 என்ன நீ என்ன ஆச்சு, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கும் பல்லவம், அப்பாவை ஐசியூவில் வச்சுருக்காங்களா, ரொம்ப சீரியஸாக இருக்காராம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் என்ன நீ சொல்கிறீங்க, சரி நீங்கள் உடனே திருவண்ணாமலை கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிலாவும் பல்லவனும் பார்த்தா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரையிலே பார்த்தா நிலா கதறி அழுதுகிட்டு வரவும் இங்கே வீடெல்லாம் பார்த்தா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நடேசன், சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. என்னப்பா நிலா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் நிலா பார்த்தா இங்கே சேரனுடைய கையை பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா ஆச்சு, டே பல்லவா அங்கே போன இடத்துல என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் அண்ணே போன இடத்துலலாம் ஒன்றும் ஆகலை, அன்னைக்கு அவங்க அப்பாட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு, அவங்க அண்ணி ஃபோன் பண்ணாங்க, அவங்க அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காராம், அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி சேரன், சோழன் எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. எங்க முதல்ல அழுகாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் முதல்ல கிளம்புங்க, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க, வாங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் ஆமாப்பா நீ கிளம்புப்பா, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் இங்கே நிலாவுக்கு பதட்டத்தில் ஒன்றுமே புரியல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா இங்கே ரூமுக்குள்ளே அழுதுகிட்டே பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிடவும் இந்தாப்பா காசு எதுவும் வேணுமா, போக வர டே சோழா இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் கொடுக்கவும் அண்ணன் என்கிட்ட இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் இல்லைப்பா பரவாயில்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா கையில் இருக்கிற காசெல்லாம் பறக்கிறக்கி இங்கே நிலா கிட்ட கொடுக்கவும் நிலாவும் வாங்கிக்கிட்டு இங்கே நிலா சோழனும் திருவண்ணாமலை போகிறாங்க. வர வழியிலலாம் பார்த்தா நிலா அழுதுகிட்டே இருக்காங்க. அழுகாதீங்க, எப்படி அழுதுகிட்டே இருந்தால் உடம்பு என்ன ஆகும், உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவர் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் இல்லை சோழன் எனக்கு எங்கள் அப்பானா எவ்வளோ இஷ்டம்னு உங்களுக்கே தெரியும், இனி அப்படி பார்த்து வளர்த்தவர், இப்போ அவர் சீரியஸாக இருக்காரு, ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்காருன்னு கேட்டதும் எனக்கு ஒன்றுமே ஓடலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய கையை பார்த்தா இங்கே நிலா அப்படி சோழன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒன்றும் ஆகாதுங்க, எதுவும் ஆகாது, நீங்கள் எதையும் நினைக்காதீங்க, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சோழன் நிலாவை ஆறுதல் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. நிலா அழுதுகிட்டே பார்த்தா சோழனுடைய தோல் மேலே சாஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சோழனும் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுறாரு, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சோழனும் நிலாவும் பார்த்தா இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பதறிக்கிட்டு நிலா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரவும் அங்கே நிலாவுடைய அண்ணன், அம்மா, அண்ணி எல்லாருமே இருக்காங்க. அண்ணி அப்பா எப்படி இருக்காரு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமாக ஓடியாந்து மதிக்கிட்ட கேட்கவும் அங்கே தான் தேனு உட்காந்துருக்காங்க. தேனு அழுதுகிட்டு இருக்கதே பார்த்துட்டு அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் தெரியல நிலா, நல்லா தான் இருந்தார், என்னாச்சுன்னே தெரியல, 2 நாளாக கொஞ்சம் அவருடைய முகமும் டயர்டாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா நைட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டாரு, நெஞ்சு வலிக்கவும் எங்களுக்கெல்லாம் பயமாக போச்சு, அப்போயே ஹாஸ்பிட்டல் கொண்டாந்துட்டோம், அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க,
ரொம்ப ஹார்ட்டில் 2-3 இடத்துல பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிவியரான கண்டிஷன்னு சொல்லியிருக்காங்க. ஐசியூவில் இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிலா, எனக்கு பயமாக இருக்குடி நிலா அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், நிலாவும் பார்த்தா தேனு 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சோழனும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோழன் மதிக்கிட்ட கேட்குறாரு, என்னங்க ரொம்ப சீரியஸா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அப்படி தான் சொல்லியிருக்காங்க சோழன், இன்னும் 2-3 ஹவர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி, இதை காட்டில் ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல், இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்கள்ல, அங்கே காமிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், மாமாவுக்கு ஹார்ட்டில் ஒரு 2-3 இடத்துல பிளாக் இருக்குன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்திருக்கு. இப்போ சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு தெரியல சோழன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, அவருக்கு எல்லாம் சரியாயிரும். சரி, நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லை சோழன், நாங்கள் யாருமே சாப்பிடல, நைட்டில் இருந்து யாருமே நாங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி சொல்லவும், சரி நான் இங்கே இருங்க, நான் போய் எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ஜூஸ் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இல்லை சோழன் அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. இருங்க, நைட்லேருந்து இப்படி அழுதுகிட்டே இருந்தால் உடம்பு என்ன ஆகும், இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா இங்கே வெளியே போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸு காஃபி எல்லாம் வாங்கிட்டு வர நிலா, தேனு, மதி, தாசு எல்லாருக்கும் கொடுக்கவும், இங்கே தாசு பார்த்தா வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. பிடிங்க, எடுத்துக்கங்க, உடம்புக்கு தெம்பு வேணும்ல, எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், தாசும் பார்த்தா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. தேனும் பார்த்தா எடுத்துக்கிறாங்க. நிலா சோழனை பார்க்குறாங்க. அக்கறையாக கவனிச்சுக்கிறது, எல்லாரையும் பார்த்துக்கிறதெல்லாம் நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, மெடிசன் ஏதாவது வாங்கினா சொல்லுங்கள், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்போ தான் பார்த்தா சரியாக ஒரு நர்ஸும் வராங்க. இந்த மெடிசன்லாம் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸும் சொல்லவும், இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போவும், சோழன் இருங்க, காசு நான் தரேன் அப்படின்னு சொல்லி மதி வந்து வேகமாக காசை கொடுக்குறாங்க. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா இங்கே தேவையான மெடிசன் எல்லாமே போய் வாங்கிட்டு வராங்க. இப்படி தேனு வீட்டுக்கு ஒவ்வொன்றையும் சோழன் பார்த்து பார்த்து பண்ணுறத நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வராரு. டாக்டர் டாக்டர் அப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஒரு சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும், 24 ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு நாங்கள் அப்டேட்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், சரிங்க டாக்டர், அப்பாவுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, அப்பா நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்லா ட்ரை பண்ணுறோம், எங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இங்கே சோழன், நிலா, தேனு, தாசு எல்லாருமே இருக்காங்க. அப்பதான் தேனு நிலா கிட்ட பேசுகிறாங்க, அவருக்கு இப்படி ஆகுறதுக்கு நீயும் ஒரு காரணம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், மா ஏமா அப்போ பழசெல்லாம் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், பழசை பேசலடி, நீ மட்டும் அவரை மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இங்கே எங்களோட கொஞ்ச நாளைக்கு இருந்திருந்தேன்னா அவருக்கு இப்படி ஆயிருக்காது. அவர் பாதியே உன்னை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இப்போ ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் நல்லபடியாக தேறி வந்தார்னா நீ கொஞ்ச நாளைக்காவது எங்களோட இரு நிலா, நீ அவரையும் கூட்டிட்டு வா, நாங்கள் முன்ன மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், நீ எங்களோட கொஞ்ச நாளைக்கு இருந்தா போதும். உன்னை நாங்க பார்த்து பார்த்து வளர்த்துட்டு திடீர்னு எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவு இல்லைன்னு சொல்லி இப்படி விலகி இருந்தா எந்த பெத்தவங்களாலடி ஏத்துக்கிற முடியும்? அவர் நல்லபடியா குணமாகி வரணும். அவர் வந்ததுக்கு அப்புறமா நீ கொஞ்ச நாளைக்காவது அப்பாவுடைய ஒரு ஆறுதலுக்காக, அவருடைய உடல்நிலைக்காவது கொஞ்ச நாளைக்கு எங்களோட இரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா இங்க நிலா கிட்ட கேட்குறாங்க. இங்க பார்த்தா நிலா சோழனை பார்க்குறாங்க. சோழனை பார்த்ததுமே சோழன் கண்ணை காட்டாரு. சரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சோழன் சொன்னதை கேட்டதுமே நிலா தேனை பார்த்து, அம்மா அப்பா நல்லபடியாக வந்துடுவார், அப்பா நல்லபடியாக குணமாகி வந்ததும் நான் கொஞ்ச நாளைக்கு நான் அப்பா கூட இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், தேனும் நிலாவும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க.